கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் கென்னத் தியாகி என்ற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் வரவழைத்திருந்தார். தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய மனதில் உள்ள பாரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு அவரை வரவழைத்திருந்தார். மறுநாள் காலையில் கென்னத் தியாகி உட்கார்ந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்க்கே ஒரு சேர் போட்டு அமர வைத்திருந்தார். இவரும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தினுடைய திட்டம் நோக்கம் செயல்படுவதற்கு ஊழியத்திலே என்ன திட்டத்தை வகுத்து செயல்பட போகிறோம் என்பதை குறித்து தேவன் பகிர்ந்தளிக்கிறார். பேசி கொண்டிருக்க நேரத்தில் திடீரென்று ஒரு குரங்கு இடையில புகுந்து அது பாட்டுக்கு சேட்டை பண்ணுது, பயங்கரமாக சேட்டை பண்ணுது. அதுவும் கிக்கி குக்கு குக்குன்னு கத்தின்னு கிடக்குது. இவருக்கா சரியான எரிச்சல், டென்ஷன், கோபம் வந்துருச்சு. இது ஆண்டவர் துரத்தாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே 25% கோபம்னா இந்த குரங்கு மேலே 75% கோபம். என்ன செய்யறது அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆகிட்டார். பயங்கரமான ஒரு கட்டத்தில் உச்சக்கட்டத்துக்கு போய் நாசிரியனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னார். உடனே ஓடி போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே ஏனப்பா இதை துரத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு அவரை கேட்குறாரு. எப்பா கென்னத், உனக்கு துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், நீ ஏன் அதை இவ்வளோ நேரம் விட்டு வச்சிருந்ததே தப்புப்பா அப்படின்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025 உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கார். உங்கள் பிஸ்னஸை குறித்து, ஒரு வியாபாரத்தை குறித்து ஒரு தரிசனம், திட்டம், நோக்கம் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு இடையில பிசாசு பல தொல்லைகளையும் பலவீனங்களையும் சுகவீனங்களையும் கொண்டு வருவான். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஆபிரகாம் பலி செலுத்துகிற நேரத்தில் இருண்டு போயிடுச்சு. அப்படியே இருட்டுற நேரத்தில், சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் பறவைகள் அந்த பலி மேலே இறங்குது. அந்த பறவைகளை அவர் துரத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த ஒரு மகனை சீசர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவர்களால் துரத்த முடியாமல் போய்விட்டது. பிறகு இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அதை துரத்தி விட்டார். அந்த தகப்பன் கொண்டு வந்தார், அதை இயேசு துரத்தி விட்டார். சீசர்கள் இயேசு தனித்திருக்கும் போது கேட்டார்கள், ஏன் ஆண்டவரை எங்களால் துரத்த முடியல? அப்போ சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாதுப்பா அப்படின்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் நல்ல திட்டமிடுங்க, செயல்படுங்க. ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் காலேபு சொல்லுகிறார், அந்த மலைநாட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே, அங்கே இருக்கிற ஏனாக்கியரை துரத்துவேன் என்கிற சொல்லுகிறார். துரத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதை ஏனாக்கியரை துரத்தினா தான் அதை சுதந்திரிக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியத்தில், உங்கள் எல்லைகளிலே, உங்களுடைய ஏரியாக்களில் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்தினால்தான் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்தினால்தான் உங்கள் கணவரையோ பெற்றோர்களையோ பிள்ளைகளையோ நீங்கள் சுதந்திரிக்க முடியும். சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஒரு நிழல் காத்து கொண்டிருந்தது. காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார், அவர்களை காத்த நிழல் விலகி போயிடுச்சு, எளிதிலே போய் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் ஒரு திட்டமிடுவோமா, செயல்படுவோமா? காலேபு போல அசுத்தா அந்த ஏனாக்கியரை துரத்துவோமா? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிங்கள், சொத்தை சுதந்திரிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்தில் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் சுதந்திரிப்பதற்கு கிருபை தாரும். ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வழி நடத்தும். வேண்டிய அதிகாரம் வல்லமைகளை கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தும். எந்த அசுத்தாவிகளும் வியாதி பலவீனங்களும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.